கௌரி விரதம்னா என்ன? அந்த விரதம் இருக்கிறதுனால என்னென்ன சிறப்புகள் நமக்கு கிடைக்க போகுதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். வணக்கம். வணக்கம். ஸோ இந்த கௌரி விரதம் அப்படின்னா என்ன மேடம்? அதாவது கௌரி விரதம்ன்றது வந்து கேதார கௌரி விரதம். அதாவது இமயத்தில் இருக்கக்கூடிய கேதாரீஸ்வரர் 12 ஜோதிட லிங்கத்தில் ஒரு லிங்கம் வந்து பிரதட்சணை பண்ணது இந்த கௌரி விரதம் தான். இதோட புராண கதைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ஒரு சமயம் வந்து கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவன் பார்வதியை வந்து நிறைய ரிஷிகள் வந்து வணங்கிட்டு போகிறது வழக்கம். ஸோ அவங்க இதில் வந்து பிருகு மகரிஷி வந்து தினைக்கும் வந்து சிவனை மட்டும் வணங்கிட்டு போகிறதாகவும், அதில் வந்து பார்வதி வந்து கோச்சிக்கிட்டாங்க, அம்மா அப்பா இல்லாமல் எப்படி குழந்தை இருக்கும், 2 பேரையும் தானே வணங்கணும் அப்படின்னானே. ஸோ அன்னைக்கு வந்து பிருகு மகரிஷி வராரு. வரும்போது அம்பாள் வந்து சிவனை விட்டு எழுந்து போகவே இல்லை அப்படின்னானே. ரொம்ப நேரம் அவரும் பார்க்குறாரு, சிவனை மட்டும் கும்பிட்டா போதும்ன்ட்டு இருக்கிறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வண்டாக மாறி 2 பேருக்கு இடையில போய் சிவனை மட்டும் வலம் வந்துட்டு போயிடுறாரு. இதில் வந்து அம்பாளுக்கு வந்து கோபம் வந்துடுது. கோபம் வந்த உடனே சிவபெருமான் சொல்கிறாரு, இல்லை அவர் வந்து மோட்சத்துக்காக மட்டும்தான் வணங்குறாரு, எப்படி இருந்தாலும் சரி இது தப்பு சொல்லி கோச்சிக்கிட்டு கௌதம மகரிஷி வீட்டுக்கு ஆசிரமத்துக்கு வராங்க அம்பாள் வந்தானே, என்னம்மா தாமரை மொட்டு மாதிரி இருக்கும் முகம், ஏன் இப்படி வாடி இருக்கு, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு, நான் அப்போனா இதுக்கு ஒரு விரதம் இருக்கே, நீங்கள் நீ அதை எடுத்து துவங்கின போது அது ரொம்ப சிறப்பாக இருக்கும், இந்த பூலோகத்துக்கும் தெரிய ஆரம்பிக்கும், எவ்வளோ தேவர்கள் மகா ரிஷிகள் இந்த விரதத்தை இருந்து சிவனை அடைஞ்சிருக்காங்க. அப்படின்னானே சரின்னு சொல்லிட்டு இந்த கரெக்டாக இந்த நவராத்திரி முடிஞ்ச விஜயதசமி அன்னைக்கு இந்த கேதார கௌரி விரதம் அப்படிங்கிறது அம்பாளால் தொடங்கப்பட்டது. ஸோ இந்த விரதத்தோட முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது எப்பவும் சொல்கிற மாதிரி தான் உத்தராயணம் தட்சிணாயனம். உத்தராயணம் வந்து தேவர்களுக்கு பகல் பொழுது, தட்சிணாயனம் வந்து இரவு பொழுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆடியிலேருந்து மார்கழி வரைக்கும் இந்த ஆவணி மாதம் பௌர்ணமி தொடங்கினா நவராத்திரி 9 ராத்திரிகளும் பூஜைகள் இருக்கும். இந்த நவராத்திரி முடிஞ்ச விஜயதசமியிலேருந்து பார்வதியோட விரதம் கௌரி விரதம் 21 நாள் இந்த விரதம் நடக்கும். ஸோ 21 நாளும் மாலை நேரத்தில் சிவனுக்கான வழிபாடுகள் அர்ச்சனைகள் எல்லாம் பண்ணப்பட்டு, என்ன ஒன்றுனா அங்கே பதார்த்தம் வந்து எல்லாமே 21 வைப்பாங்க. வாழைப்பழம்னா 21, சாதம் கூட சின்ன தொன்னையில் வந்து 21 வைப்பாங்க. ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தீபாவளி கொண்டாடக்கூடிய அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்தசியில் ஒரு சிலருக்கு முடியும், அமாவாசை அன்னைக்கு ஒரு சிலருக்கு முடியும். இந்த 21வது நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், இதில் வந்து அம்பாள் வந்து இந்த 21வது நாள் வந்து விரதத்தை முடித்து சிவன் வந்து மகிழ்ந்து வந்து காட்சி தந்ததாகவும், காட்சி தந்த உடனே என்ன வரன்னு கேட்டபோது, அந்த க்ஷண நேரம் உங்களோட உடலில் சரிபாதி நான் வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லி அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்ற ஒரு அவதாரம்.